பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவருடைய மேய்ச்சலும் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி முது திருவார்த்தையை கேட்டறிந்து நீர் அருளும் கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படி நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தூண்டுதல் அளிக்க வேண்டுமாய் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய ஞான சங்கீதம், அதே ஞான சங்கீதம் 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமாய் இராதையும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும். அவர்களுடைய கிரியைகளையும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடவுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரே, உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியவர்களும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாதா, ஆதிகளில் இப்போது சதா காலங்கள் இருக்கிறபடியே. ஆமென். இன்றைய நாள் ஆராதனை காரணமாக நாம் கீர்த்தனை எண் 10 பாடும். கீர்த்தனை எண் 10. காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணை கேட்குது. மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கென்றும் மாறார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கென்றும் மாறார். தமக்கென்றும் பயந்திடும் மக்கள் யாவர்
காலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 5வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான நிருப பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போமாக. இன்றைய நாளுக்கான நிருப பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி அது யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 27 வரை வாசிக்க கேட்போம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 22 27 வரை. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலாவெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதே மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதைவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாகி இருக்கிறது என்பதே. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான நற்செய்தி பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 30 முடி. பரிசுத்த யோவான் அதிகாரம் 16 வசனங்கள் 23 30 முடி. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உமைகளாய் உங்களுக்கு பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உண்மையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உண்மை வினாவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள் என்பதுவே. நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசமாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. வானத்தில் பூமியில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். அவருடைய இறங்கி மரத்துக்கு ஏறி நம்மிடத்திலிருந்து தூய ஆவியானவர் வாசிக்கிறேன். பொதுவான நித்திய ஜீவனும்
நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே முடிவு மட்டும் நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே துணை கருளை காப்பாராக. ஆமென். தேவ செய்திக்கு ஆரம்பமாக நாம் ஞானம் பாடல் 213 பாடும். உம்மை ராஜா விசுவாச பக்தியாய் பணிகிறேன், தாழ்மையோடும் கண்ணீரோடும் தேவரேரை அண்டினேன், நீர் மண்ணான பாண்டமான என்னை அன்பாய் பாருமே. ஞானப்பாடல் எண் 213. ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் அருளுரைக்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற அருளுரை பகுதி அது பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 13 முடி. பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 11 வசனங்கள் 5 தொடங்கி 13 முடி. நானே வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியில் போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டான், அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடம் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் என்பதுவே. தடைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானிக்க போகிற இந்த திருமறை வசனங்களை நீர் ஆசீர்வதித்து தாரும். அடியேன் பேச போகிற என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் என்றென்றும் பிரியமாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த காணொளி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை அருளுரைக்காக நமக்கு கொடுத்திருக்கிற அருளுரை பகுதியில் அதை சார்ந்து கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், விண்ணப்பம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது. ஜெபம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிட்டத்தட்ட அது ஒரு செத்த வாழ்க்கைக்கு சமம். ஜெபம் எல்லா நேரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலை, இரவு, காலை, மாலை, மதியம் என்று ஜெபம் செய்து கொண்டே இருந்தார். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் விண்ணப்பம் செய்து கொண்டே இருந்தார். எங்கெங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் அற்புதம் செய்கிறாரோ அங்கே ஜெபம் இல்லாமல் ஒரு அற்புதம் நடந்ததாக சொல்லப்படவில்லை. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் சரி, அவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஜெபம் என்பது ஒரு அடிப்படை பண்பாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பது அது எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு உணவு மிக முக்கியமோ, எப்படி ஒரு மனிதன் உணவு இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாதோ, அதே போல ஜெபம் இல்லாமல் எந்த கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனாக வாழ முடியும். மனிதனாக வாழ முடியும், ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட 3 காரியங்களை குறித்து சொல்லுகிறேன். வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, அது பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 23 30 முடிய வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், 16 23 30 முடிய உள்ள திருவசனங்கள்ல 23ஆம் வசனத்துல 2வது பகுதி, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஆக முதலாவது நம்முடைய ஜெபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செல்ல வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இங்க அதான் சொல்றார் இயேசு, என் மூலமாக. அதனால தான் நம்ம எப்பொழுது பிரேயரை, நம்ம ஜெபத்தை ஆரம்பித்தாலும் அதை முடிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி முடிக்கிறோம் அல்லவா? அதற்கு காரணம் இந்த திருவசனம் தான். ஆக முதலாவது நாம் செய்கிற ஜெபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரின் மூலமாக கடவுளை நோக்கி செல்ல வேண்டும். ஏன் அப்படி? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டுக் கொள்ள திட்டமிட்டார். அப்படி மீட்டுக் கொள்ள திட்டமிட்ட அவர் மோசேவை தேர்ந்தெடுக்கிறார். அதற்கு யார் சரியான நபராக இருக்க முடியும் என்று கணித்து மோசேவை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். மோசேவை வனாந்தரத்திலே அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது சந்திக்கிறார். ஒரு முட்செடி பற்றி எரிகிறது.
அந்த முட்செடியை நோக்கி மோசே வருகிறார். அப்பொழுது கடவுள் மோசேவினிடத்திலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், 3ஆம் அதிகார யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த முட்செடியை நோக்கி மோசே வருகிறார். அப்பொழுது மோசேக்கு இது என்ன நடக்கிறது, இதை யார் செய்கிறார் என்பது தெரியாது. ஆனால் முட்செடியை நோக்கி வருகிறார். அப்பொழுது கடவுள் தன்னை அறிமுகம் செய்வார் மோசே. எப்படி என்று சொன்னால் 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில், பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். கடவுள் இந்த பூமியிலே வருவதற்கு, வந்து மோசேவை சந்திப்பதற்கு மோசேவினிடத்திலே கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? நான் தான் கடவுள், நான் தான் வானத்தையும் பூமியையும், நீ பார்க்க முடியாத இருக்கிற எல்லாவற்றையும் படைத்த கடவுள் நான் என்று தன்னை அறிமுகம் செய்திருக்க முடியும். உன்னையும் படைத்த கடவுள் நானே, சமுத்திரத்தை படைத்த கடவுள் நானே, வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் நானே என்று அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்த, இந்த உலகம் முழுவதையும் படைத்த கடவுள் நான் என்று கடவுள் மோசேவுக்கு அறிமுகம் செய்திருக்க முடியும். ஆனால் இங்கே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தன்னை மோசேவுக்கு அடையாளம் காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாயிருக்கிற அந்த மக்கள் கடவுளை மறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய மூதாதையராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் மறந்திருக்கவில்லை. அதுதான் இங்கு தெளிவாக தெரிகிறது. அதான் சொல்றார் சாமி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே தான் மோசேவுக்கு என்ன வருதுங்க? புத்தி தெளிந்தவனாய், சரி அவர் நம்முடைய கடவுள் அப்படின்னு. கிறிஸ்துவுக்குள் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளும் பலவீனம் இருக்கிறது, மறுக்கவில்லை. அவர்களுக்குள்ளும் கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள் இருந்திருக்கிறது, மறுக்கவில்லை. ஆனால் கீழ்ப்படிதலிலே கடவுளுக்கு மிகவும் பிரியமுள்ள பிள்ளைகளாக இருந்திருக்கிறார்கள் இந்த மூதாதையர்கள். அதே போலதான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் மூலமாக நீங்கள் எதை கேட்டுக்கொண்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படியானால் ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் கடவுளுக்கு உண்மையாக கீழ்ப்படிதல் உள்ள, கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரே ஒருவர் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே கடவுளால் இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், என் அன்பார்ந்த மகன் இவனே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான, உத்தமமான, கீழ்ப்படிதலான, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜெபத்தை ஏறெடுத்தால், விண்ணப்பத்தை ஏறெடுத்தால் மட்டுமே நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் யார் மூலமாக கடவுளை சென்றடைய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நம்முடைய ஜெபம் கடவுளை நோக்கி சென்றடையும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் கடவுளை சென்றடைவது என்பது நடக்காத ஒரு காரியம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அடுத்து ஜெபத்தில் நம்ம என்ன கேட்கணும்? இன்றைக்கு ஜெபங்கள், விண்ணப்பங்கள் நம்முடைய சொந்த காரியங்களை அதிகமாக பேசுவதாகவே இருக்கிறது. உபவாசம் இருக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம், நார்மலா ஜெபம் பண்றோம். அது பெரும்பாலும் நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், அவர்களுடைய தேவைகளை மையப்படுத்தியே இருக்கிறது. ஆனால் இங்கே லூக்காவிலே ஒரு செய்தி நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அது என்ன என்று பார்ப்போமேயானால், லூக்கா 11ஆம் அதிகாரம் 13 நாம் வாசித்த அருளுரை பகுதியில், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடம் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தன்னிடம் வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை அவர் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? எத்தனை பேர் எனக்கு பரிசுத்த ஆவி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவினா என்ன? அது போல நம்ம தெரியணும். பரிசுத்த ஆவி என்பது, அதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அது ஆவிக்குரிய வகையிலே அது அந்நிய பாஷையை பேசுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தேற்றரவாளன் உங்களிடத்திலே வருவார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆக பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே வருகின்ற பொழுது எது பாவம் நமக்கு தெரியும், எது நீதி நமக்கு தெரியும். இது ரெண்டையும் நமக்குள்ள வைப்பார், பரிசுத்த ஆவி முன்னாடி வைப்பார். இது செஞ்சா இது பாவம், இது செஞ்சா இது நீதி உள்ள காரியம், கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியம். அப்படியானால் பைபிள் ஒரு வசனம் வருது இல்லைங்களா? இதோ நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிறது நம்முடைய பொறுப்பு. அதே போல பாவத்தையும் நீதியையும் நமக்கு முன்னே இருக்கும். இது பாவம், இது நீதி என்பதை நமக்கு உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் சாமி சொல்றாரு, நீ ஜெபத்திலே கேட்க வேண்டியது என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியை கேள். பரிசுத்த ஆவியை நீ கேள். ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவி வந்தால்தான் நாம இந்த உலகத்துல கடவுளுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி நம்மள்ட்ட இருக்கணும். அதுதான் சொல்றாரு சாமி, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறது. என்று சொன்னால் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து கதவை தட்டிக்கொண்டே இருங்கள். பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும், பரிசுத்த ஆவி எனக்கு வேணும், கேட்டுக்கொண்டே இருங்கள். அப்படி கேட்கின்ற பொழுது கடவுள் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் எது பாவம், எது அநீதி, எது நீதி, எது கடவுளுக்கு பிரியமானது, எந்த காரியத்திலே கடவுள் விருப்பமாய் இருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த ஆவி நமக்கு தெல்ல தெளிவாக உணர்த்தும். அப்படி பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே வருகின்ற பொழுது நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அன்பானவர்களே, யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிற, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்,
நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்களேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்லவில்லை, மாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி வருகிறார். அப்ப சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டு கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுங்கள். ஆக கனி கொடுக்கிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் எந்த ரூட்ல போனா நம்ம கனி கொடுக்க முடியும்? எப்படி வாழ்ந்தால் கடவுளுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ முடியும்? அப்படிங்கிற உண்மையை, அப்படிங்கிற தெளிவை நமக்கு உணர்த்துவது பரிசுத்த ஆவி. அதனால்தான் சாமி சொல்றாரு, பரிசுத்த ஆவியை கேளுங்கள், தொடர்ந்து கேளுங்கள். பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே வருகின்ற பொழுது நம்மை ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நடத்தும், கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ளாக நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்படிப்பட்ட உன்னதமான வார்த்தைகளை நமக்கு நினைவூட்டும். அவருடைய வார்த்தை நமக்கு நினைவூட்டும். அப்படி நினைவூற்றுகின்ற பொழுது நாம் சரியான பாதையிலே சொல்வோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வோம். அப்படி வாழுகின்ற பொழுது ஆண்டவராகிய நம்முடைய கடவுள் நம்மையும் பார்த்து சொல்லுவார், இவர் என் நேசகுமாரன். பெண்களாக இருந்தால் இவள் என் நேச குமாரத்தி, இவளில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவளில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற கர்த்தருடைய மிகப்பெரிய சத்தம் நமக்கு உண்டாகும். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் நம்ம ஜெபத்தில் முதல்ல எதை கேட்க, யார் மூலமா கேட்கணும்னு சொன்னேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத ஜெபம் அது வீண். ஆக அடுத்தது ஜெபத்தில் எதை கேட்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது பரிசுத்த ஆவியை கேளுங்கள். பரிசுத்த ஆவி நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம நன்மை எது தீமை எதுன்னு நமக்கு தெரியும், பாவம் எது நீதி எதுன்னு நமக்கு தெரியும், கடவுளுக்கு விருப்பமானது எது கடவுளுக்கு விருப்பம் இல்லாதது எது நமக்கு தெரியும். இவற்றை உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்படி வாழுகின்ற பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது அப்பொழுது நாம் செய்கிற ஜெபம் கண்டிப்பாக பலன் உண்டு. அதான் சொல்றார் யோவான் 15:16 நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்பொழுது நீங்கள் ஜெபத்தை விண்ணப்பத்தை ஏறெடுத்து பாருங்கள், நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய ஜெபம் இன்னும் அதிகமாக கேட்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படி கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்த ஒருவரை குறித்து இப்பொழுது தியானிக்க போகிறோம். எசேக்கியா ராஜா. ஒரு 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். முதல் வசனத்தில் இருந்து, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய
எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா கிடத்துல போய் சொல்றார், நீ காரியத்தை ஒழுங்குபடுத்த சீக்கிரம் செத்துருவ அப்படின்னு. இந்த செய்தியை கேட்ட பிறகு எசேக்கியாவிற்கு தாங்க முடியவில்லை. அப்பொழுது அவர் ஒரு விண்ணப்பம் செய்கிறார். என்ன செய்கிறார்? ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் செய்தான். அன்பானவர்களே, கனி கொடுக்கிற வாழ்க்கை பார்த்தோம் இல்லையா? கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது என்ன? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் எசேக்கியா ராஜா. அவன் என்ன சொல்றான்? சாமி சொல்றார், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார், நீ சாக போற, மற்ற காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்ன உடனே எசேக்கியாவினால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சுவர் புறமாக திரும்பி அழத் தொடங்கிவிட்டான். அப்பொழுது ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். என்ன சொல்றாருங்க? உண்மை உள்ளவனாக இருந்தேன் உமக்கு முன்பாக, உத்தமனாய் இருந்தேன் உமக்கு முன்பதாக, நலமானதையே செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் செய்து கண்ணீர் விட்டு அழுகிறான். அன்பானவர்களே, அப்ப எசேக்கியா ஒரு காரியத்தை பண்றார். இவ்வளவு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடவுள்கிட்ட போய் அவர் என்ன கேட்கலங்க, ஆண்டவரே என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்காக இதை செஞ்சிருக்கிறேன், நான் உங்களுக்காண்டி அதை செஞ்சிருக்கிறேன், நான் உங்களுக்காக இப்படி பண்ணியிருக்கிறேன் என்று அவன் சாமிகிட்டையே கட்டளை போடல. அழுகிறான், மனம் குப்புற விழுந்து அழுகிறான், என்னை காப்பாற்றும் என்று கெஞ்சுகிறான். நான் செய்த நன்மையானதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க சாமி அப்படின்னு கெஞ்சுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி அவன் வீட்டை விட்டு திரும்புவதற்குள்ளே கடவுள் அவனுக்கு பதில் உத்தரவு கொடுக்கிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன், நீ சாக மாட்ட. அன்பான தன்னுடைய பிள்ளைகளே, ஆக ஃபர்ஸ்ட் நம்முடைய ஜெபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் மூலம், அவர்தான் மூலம். த்ரூ அவர் இல்லாமல் நாம் செய்கிற ஜெபம் கடவுளை நோக்கி போகாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு போக முடியாது என்று தெளிவா சொல்லிட்டார் சாமி. அப்ப அது ஜெபமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செல்வது மட்டுமே கடவுளை சென்றடையும். அடுத்து நாம் ஜெபத்திலே நமக்கு உலக பிரகாரமாக நிறைய தேவைகள் இருந்தாலும், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நிறைய நமக்கு தேவைகள் இருந்தாலும் அதை பின்னுக்கு தள்ளி முதலாவது நாம் கேட்க வேண்டிய ஜெபத்தில் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பது போல தேடுங்கள், தட்டுங்கள், கேளுங்கள். எதை கேட்கணும், எதை தொடர்ந்து தட்டணும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை கேளுங்கள். பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையாக மாறும். பரிசுத்த ஆவி நமக்கு உணர்த்துவார், இது தீமை இது நன்மை என்பதை உணர்த்துவார். அப்படி உணர்த்துகின்ற பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாக எது நன்மையான வழி என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அப்படி தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழுவோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரிடத்திலே நாம் செய்கிற விண்ணப்பம் வெகு சீக்கிரமாய் போய் சேரும். கடவுளும் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார், உடனடியாக பதில் கொடுப்பார்.
அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் எசேக்கியா ராஜாவினுடைய அந்த நிகழ்வு. எசேக்கியா ராஜா சொல்றார், உம்முடைய பார்வைக்கு உண்மையானதை செய்தேன், உத்தமனாய் நடந்தேன், நலமானதை செய்தேன், அதை கொஞ்சம் நினைங்க சாமி அப்படின்னு கெஞ்சுகிறார். கெஞ்சுகின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் எசேக்கியாவினுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஆக நம்முடைய ஜெபம் கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை கேட்பதாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் செய்கிற ஜெபம் அது கடவுளுடைய பார்வையிலே மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது, கடவுளால் அங்கீகரிக்கப்படுவதாக இருக்கிறது, உடனடியாக அங்கீகாரத்தை பெறுகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இந்த நாளினுடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய தலைப்பு ஜெபம் செய்யுங்கள், விண்ணப்பம் செய்யுங்கள். ஆக நம்முடைய விண்ணப்பம் இதை மையப்படுத்தி இருக்கட்டும். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமே. ஜெபம் செய்யும். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவர், ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை செத்தது ஆண்டவர். அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய ஜெபம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தியதாகவும், பரிசுத்த ஆவியை முதலாவது நீர் எங்களுக்கு கொடுங்கள் என்பதாகவும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுடைய நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற திரு வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் பரிசுத்த ஆவியையும் தேடுகிறவர்களாக நாங்கள் ஜெபம் செய்ய தேவனை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே வந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் செய்கிற விண்ணப்பம் எசேக்கியா ராஜாவை போல மிகவும் உம்மால் அங்கீகரிக்கப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கனி கொடுக்கிற வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, உத்தமமான ஒரு வாழ்க்கை, நலமானதை செய்கின்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளே கொடும் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஜெபம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தொடர்ந்து வாழ, ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல காலை, இரவு, மதியம், முழு இரவு, நடுஜாமம், இப்படி பல நிலைகளிலும் நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்ய தேவரீர் தாமே எங்களை ஊக்குவித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எல்லாவற்றையும் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தூய கர்மேல் ஆலயத்தினுடைய சபை விசுவாசிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த கொரோனா 2வது அலை மிகவும் உச்சக்கட்டத்திலே இருக்கிறது. சபை பிள்ளைகள் தயை கூர்ந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிருங்கள். அத்தியாவசியமாக கண்டிப்பாக வெளியே செல்ல வேண்டும் என்கிற நிலையிலே முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். பேராயர் இந்த இடத்திலே சொன்னது ஒரு முகக்கவசம் அல்ல, 2 முகக்கவசங்களை சேர்த்து அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே 2 முகக்கவசங்களை அணிந்து கொண்டு வெளியே செல்லுங்கள். பெரும்பாலும் கை கொடுக்குவதை தவிருங்கள். அப்படியே கொடுப்பதாக இருந்தாலும் கையிலே கிளவுஸ் மாட்டிக்கங்க. என்னென்னு சொன்னால் அது மிகவும் வேகமாக பரவி வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் இது இன்னும் உச்சத்தை தொடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சபை பிள்ளைகள், தூய கர்மேல் ஆலயத்தினுடைய சிறு பிள்ளைகள் தொடங்கி வயது முதிர்ந்தவர்கள் வரை தயவுசெய்து தற்பாதுகாத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். எல்லாருக்காக ஜெபியுங்கள். தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் இந்த கொரோனா நம்மை விட்டு வெகு விரைவாக நம்மை விட்டு செல்ல வேண்டும் என்று ஊக்கத்துடனே ஜெபிக்கும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உண்டியல் கலயம், உண்டியல் பெட்டி, ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆலயம் நிர்வாகம் செய்வதற்கு பொருளாதாரம் கண்டிப்பாக நமக்கு தேவை. சபைகளுடைய ஊதியம்,
கடைநிலை ஊழியர்களுடைய ஊதியம், மின்சார கட்டணம் மற்றும் மற்ற இதர செலவுகள் நாம் செய்ய வேண்டியது இருப்பதனால் தயை கூர்ந்து உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உண்டியல் பெட்டியிலே காணிக்கை பாடல் பாடுகின்ற பொழுது அந்த காணிக்கையை காணிக்கையை போட்டு அதை வைத்துக் கொள்ளுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் வந்து அந்த உண்டியல் பெட்டியை பெற்று அந்த பெட்டியிலே இருக்கிற அந்த உண்டியலை நாங்கள் எடுத்து ஆலய நிர்வாக காரியத்திற்கு உபயோகப்படுத்துவோம். சபை பிள்ளைகள் தயவு செய்து அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். கர்த்தாவினுடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நீதி நிறைந்த நல்ல ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் இம்மட்டுமா இதோடு கூட இருக்கிறது, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். உலகம் முழுவதும் கொரோனா அச்சுறுத்தல் மற்றும் பல்வேறு வகையான அச்சுறுத்தல்கள் ஆண்டவரே
எங்களை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது சுவாமி. எங்களை பாதுகாக்கிற ஒரே கடவுள் நீர் மட்டுமே சுவாமி. எங்களுக்கு அடைக்கலம் நீர் ஒருவரே. உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடி ஓடி வருகிறோம் சுவாமி. உம்முடைய பொற்பாதங்களை ஆண்டவரை தொட்டு ஆண்டவரை உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. இப்படிப்பட்ட மிகப்பெரிய தொற்று நோயிலிருந்து இந்த மக்களை ஆண்டவரை நீர் மட்டுமே விடுவிக்க முடியும் சுவாமி. எங்கு பார்த்தாலும் திகிலும் பயமும் மருத்துவமனைகளிலே அழுகுறலும் ஆண்டவரை இதை சுத்தி ஒழித்துக் கொண்டே இருக்கிறது சுவாமி. ஆண்டவரை திகில் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். அந்த திகில் நிறைந்த வாழ்க்கையிலே நீர் மட்டுமே எங்களுக்கு நம்பிக்கை ஆண்டவரே. நீர் மட்டுமே எங்களுக்கு அடைக்கலம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற கொரோனாவினால் ஆண்டவரே உறவுகளை இழந்து கண்ணீரோடும் கவலையோடும் ஆறுதலுக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் அது மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீரை ஆறுதலை சமாதானத்தை தார். இந்த கொரோனா மிக விரைவில் எங்களை விட்டு அகலமடியாக உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனாவினால் உயிரிழப்பு மட்டுமல்ல, பல வீடுகளில் பட்டினி சாவு ஆண்டவரே, பல வீடுகளிலே ஏழை இல்லாத பற்றாக்குறை திண்டாட்டம் ஆண்டவரே, பல வீடுகளிலே பல்வேறு பிரச்சனைகள் சுவாமி, பொருளாதார ஆண்டவரே சீர்குலைச்சல், இப்படி பல்வேறு நிலைகளுக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நேரத்தில் நீர் ஒருவர் மட்டுமே எங்களுக்கு ஆண்டவரை பாதுகாப்போம். நீர் ஒருவர் மட்டுமே அடைக்கிறோம். எல்லோருக்கும் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உடைய திருச்சபை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். உங்களுடைய குருசேகரத்தை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். குருசேகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீரே வழிநடத்தும். விரைவாக நாங்கள் மீண்டும் ஆலயத்தை திறந்து உம்மை ஆராதிக்க, உம்மை ஆண்டவரை வழிபட, கர்த்தாவினுடைய திருவசனங்களை குறித்து தியானிக்க தேவரை கிருபை செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து உடைய பாதுகாப்பிற்காக வழிநடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்திலிருந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றைய ஆயத்தாரும் என் கடனான மன்னிப்பது போல என் பாவக்கடனை மன்னியும். சோதனைக்கு தீவிரத்துக்கொள்ளும் ராஜ்யம் வல்லமை இந்த நீக்கே சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உன்னை ஆசீர்வதித்து உன்னை தமது திருமுகத்தை உன்மே பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பார். தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. பாடலாக கீர்த்தனையன் 230 பாடும். கீர்த்தனையன் 230 பாடும். அது பழைய கீர்த்தனையன் 237. தெய்வ ஆசீர்வாதத்தோடைய அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பேன். கீர்த்தனையன் 230.